லாஸ்ட்டு ஃப்ரைடே 1:30 மணிக்கு இது மாதிரி அவங்க எடிட்டிங் ரூமில் வெற்றிமாறன் சாருடைய எடிட்டிங் நடக்கிறப்ப அப்படியே கொஞ்சம் மயக்கம் போட்டுருக்காங்க. அப்புறம் காலையில் சாப்பிட அவங்க தான் விஜய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறப்ப எதுவும் சாப்பிடல அதுக்கு மயக்கம் அப்படின்னு இருக்காங்க. ரொம்ப தலைவலிக்கிறது. சிடி ஸ்கேன் எடுத்து பார்த்துருக்காங்க. சிடி ஸ்கேன் தான் ஸ்ட்ரோக்காக இருக்குமோ அப்படின்ட்டு அவங்க டிசைட் பண்ணி இல்லை கொஞ்சம் இன்னும் ஐடென்டி பண்ணல. எம்ஆர்ஐ எடுத்து பார்த்தோம்னா அதாவது மூளைக்கு போகிற குழாயில் பிளாக் இருக்குது அப்படின்ட்டாங்க. அட்மிட் பண்ணி ஒரு 8 டேஸாக ஃபுல்லாக அந்த மாதிரி தீபக் அர்ஜுன்தாஸ் அப்படிங்கிற டாக்டர் தான் ஃபுல்லாக பார்க்குறது. அதாவது நீரோவில் ஒரு பெரிய சர்ஜரி அவர் தான் பார்த்துருக்காரு. பட் அப்படி பிரெயின் ஆக்டிவிட்டிஸ் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. பட் அந்த கோமா ஸ்டேஜ் அந்த வெளிலே தான் இருந்துருக்கான். பட் இப்போ இன்றைக்கி மார்னிங் ஒரு 11:30க்கு பிரெயின் டெட் ஆகிடுச்சு அப்படின்னு ஒரு இஜி எடுத்து பார்த்துட்டு பிரெயின் டெட் ஆகிடுச்சு. ஸோ அதுக்காக அந்த சூழலில் அந்த இவ்வளோ இறுக்கமான சூழ்நிலை ஒரே பையன் ஃபேமிலிக்கு அந்த சூழலில் கூட அவங்க எங்கள் சித்தப்பா எல்லாமே இந்த ஆர்கன் டொனேட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி அதுக்கான விஷயத்துக்காக தான் இப்போது இன்றைக்கி அந்த கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனில் ஒரு டாக்டர் மூலிமா வந்து எல்லா ஆர்கனும் அதாவது ஹார்ட்டு கிட்னி லிவரு என்னதெல்லாம் இது பண்ணி எழுதி கொடுத்துருக்காங்க. பட் நாளைக்கு மார்னிங் அந்த இதெல்லாம் ப்ரொசீட் பண்ணிவிட்டு அவனோட எடிட்டிங் ரூம்கிட்டவே அங்கே எல்லாத்துக்கும் நம்ம திரையுலகெல்லாம் கண்ணீர் அஞ்சலி செலுத்துறதுக்காக அங்கே வச்சுட்டு ஒரு 4 hours 5 hours முடிச்சுட்டு அகைன் அவங்க சொந்த ஊர் விழுப்புரத்துலேருந்து டுவர்ட்ஸ் பாண்டிச்சேரி போகிறதுல வளவனூருங்கிற ஊர் தான் அவனோட சொந்த ஊர். அங்கே தான் அவனுடைய இறுதி சடங்கு.